சம்பூர்ணமாக என்னோட தம்பி. அவர் அம்மா வயத்தில் நான் பிறக்கலை, என் அம்மா வயத்தில் அவன் பிறக்கலைன்னா ஒரு இருக்க தவிர, பட் அதோட ஜாஸ்தி நட்பு இருக்கு. எப்போ இப்போ பார்த்தாச்சா அப்போதுல இருந்து. இப்போ அவர் பார்க்கும்போது எனக்கு ஒரு ரிஷி பார்க்குற மாதிரி எனக்கு அப்படி இருக்கு. சும்மா வளர்ந்தாச்சு அவ்வளோதான் இருக்கு. எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, எவ்வளவு வெளிப்படையாக என்னென்னமோ பேசினாலும் மனசுக்குள்ளே இருக்கும், நான் அந்த ஜாதி, இவன் அந்த ஜாதி. அவர் பர்த்டேக்கு சர்ச்சுக்கு எப்படி போகிறாரோ, மூகாம்பா டெம்பிளுக்கு போய் அங்கே பாடாமல் இருக்க முடியாது. எல்லா கோயிலுக்கும் போகிறாரு, எல்லா மசீதுக்கும் போகிறாரு, எல்லா சர்ச்சுக்கும் போகிறாரு. எதுவுமே நான் இது அவர் பேர் அப்படி வச்சதுனால இயேசுதாசனுக்கு ஈஸ் அ கிறிஸ்டியன். எனக்கு எப்போவுமே என் மேலே நம்பிக்கை கம்மி. ஏன்னா இசை முறைப்படி நான் கற்றுக்கலன்னு அது எத்தனை தடவை சொல்லும்போது என்ன ஏறத்தாழ திட்டிருக்காரு. என்ன ஜென்மமாக இது கிடைச்சிருக்கு. அது ஜென்மம் எத்தனை ஜென்மம் எடுத்து மேடையில திட்டு இருக்காரு. என்ன ஏன் அப்படி ஜென்மத்தில் எவ்வளோ படிச்சிருக்குங்கிறது உனக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. ஸோ அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது. அதனால நீ இன்னைக்கு என்ன இந்த அளவுக்கு பாடுறையோ அது நீ அந்த ஜென்மத்தில் படித்ததுக்கு காரணம். ஆக்சுவலாக அண்ணா வயசுலேயும் வித்யிலையும் சினிமா துறைக்கு வந்ததிலும் சீனியர், எனக்கு நிறைய சீனியர் அவர். நான் ஆந்திர பிரதேஷ்லேருந்து வந்ததுனால தெலுங்கு மட்டும் எனக்கு வரும். மெட்ராஸில் இன்ஜினியரிங் படிக்க வந்திருந்தேன். எங்கள் 2 பேருக்குமே ஒரு 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 அழகான விஷயம் என்ன நடந்ததுன்னா, தெலுங்குக்கு என்ன அறிமுகப்படுத்த இசையமைப்பாளர் கோதண்டபாணி அவர்களே இவரையும் அறிமுகப்படுத்தினார் தெலுங்குல. முதல்ல இவர் பாடின பாட்டுகள் எல்லாம் நான் கச்சேரியில் பாட ஆரம்பித்தேன். அப்புறமா சினிமாவில் பாடும்போது அவரும் பிஸி ஆனார், நானும் பிஸி ஆனேன். எங்கேயாவது 2 பேர் ஒரு ஸ்டுடியோவில் அவர் பாடி வெளியே வரும்போது போகும்போதோ நானும் பயம் பக்தி இருக்கேன். அவர் கண்டா ஒதுங்கி வணக்கம் வைக்கிறது, நல்லா இருக்கிறியா தம்பின்றது அந்த அளவுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் சேர்ந்து பாட ஆரம்பிக்கும்போது ஒரே மைக்கு பகிர்ந்துக்கு, அந்த காலத்தில் 2 மைக் கூட இல்லை, ஒரே மைக்கில் தான் பாட வேண்டிய. ஹீ இஸ் மோர் தேன் எ பிரதர் டு மீ, மோர் தேன் எ குரு டு மீ. அதனால தான் நான் இந்த எஸ்பிபி 50 அப்படின்ற 50 வருடம் அது சம்பூர்ணமானதுக்கப்புறம் ஒரு உலக டூர் பண்ணணும். போகிறதுக்கு முன்னால் முதல்ல அவருக்கு பாத பூஜை பண்ணி தான் நான் கிளம்பினேன். அவரும் ஒரு வார்த்தை, அவருக்கு பாத பூஜைனா வரமாட்டாருன்னு எனக்கு பயம். ஒரு சின்ன ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சுருக்கிறேன், நீங்கள் வரணும்னு வந்தார். அன்னைக்கு எல்லாம் எப்படி நடக்குதுன்னா, திதி பிரகாரம் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு. ஸோ நாங்கள் குடும்பம் எல்லாம் சேர்ந்து அவர் பாத பூஜை பண்ணி, இதை விட நான் வேறு ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அவரை அருமையான ஒரு கடவுள் கொடுத்த வரம் அவருடைய குரல். மொழி என்ன இருந்தாலும் சரி கேட்டுகிட்டே தூங்கலாம். எவ்ரி சாங் வில் பி லைக் எ lullaby for anybody else. And such a beautiful, deep voice, divine voice, very divine voice. இப்போ அவர் பார்க்கும்போது எனக்கு ஒரு ரிஷி பார்க்குற மாதிரி எனக்கு அப்படி இருக்கு. சும்மா வளர்ந்தாச்சு அவ்வளோதான் இருக்கு. எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, எவ்வளவு வெளிப்படையாக என்னென்னமோ பேசினாலும் மனசுக்குள்ளே இருக்கும், நான் அந்த ஜாதி, இவன் அந்த ஜாதி. அவர் பர்த்டேக்கு சர்ச்சுக்கு எப்படி போகிறாரோ, மூகாம்பா டெம்பிளுக்கு போய் அங்கே பாடாமல் இருக்க முடியாது. எல்லா கோயிலுக்கும் போகிறாரு, எல்லா மசீதுக்கும் போகிறாரு, எல்லா சர்ச்சுக்கும் போகிறாரு. எதுவுமே நான் இது அவர் பேர் அப்படி வச்சதுனால இயேசுதாசனுக்கு ஈஸ் அ கிறிஸ்டியன். அவர் எனக்கு ஹீ இஸ் ஏ யூனிவர்சல் மியூசிஷியன்.